ஏடி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஆர் அருணகிரி வத்தலக்குண்டிலிருந்து பேசுகின்றேன். வடிவம் மாறுபட்டால் சுற்றளவு நீளம் மாறுபடுகிறது. உதாரணத்துடன் பார்ப்போம். செவ்வக வீடு நீளம் 40 அடி, அகலம் 10 அடி, பரப்பளவு 400 சதுரடி, சுற்றளவு 100 அடி வருகின்றது. அடுத்து சதுர வீடு நீளம் 20 அடி, அகலம் 20 அடி, பரப்பளவு 400 சதுரடி, சுற்றளவு 80 அடி வருகிறது. அடுத்து ஆறுபட்ட ஹெக்ஸகன் வீடு பரப்பளவு 400 சதுரடி, சுற்றளவு 74.46 அடி வருகிறது. அதே பரப்பளவு 400 சதுரடி கொண்ட வட்ட வடிவ வீட்டிற்கு சுற்றளவு 70.86 தான் வருகின்றது. எனவே வடிவம் மாறுபட்டால், வீட்டோட வடிவம் மாறுபட்டால் சுற்றுச்சுவரோட நீளம் மாறுபடுகிறது. அப்போ அந்த சதுரடி ரேட்டில் வேலை செய்வது, கட்டட கான்ட்ராக்ட் செய்வது சரியான முறையாக இருக்காது. இப்போ செவ்வக வீடு கட்டினவர் அந்த ரேட்டுக்கு வட்ட வடிவ வீடு கட்டினா லாபம் கிடைக்கும். ஏன்னா வட்ட வடிவ வீட்டுக்கு சுற்றுச்சுவர் நீளம் குறைவாக வரும், அதனால் லாபம் கிடைக்கும். ஆனால் வீட்டுக்காரர் உரிமையாளருக்கு நஷ்டம் வந்துடும். அதே போல் வட்ட வடிவ வீடு கட்டின கான்ட்ராக்டர்காரரு அதே ரேட்டுக்கு செவ்வக வீடு கட்டுறாரு, அப்போ அவருக்கு நஷ்டம் வரும். ஏன்னா செவ்வக வீட்டில் சுற்றுச்சுவர் நீளமாக இருக்குது, அப்போ செலவு கூட வரும், அப்போ அவருக்கு நஷ்டம் வந்துடும். வீட்டின் உரிமையாளருக்கு லாபம் வரும். அப்போ சரியான முறை எது என்று சொன்னால், ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் டீட்டெயில்டு எஸ்டிமேட் போடணும். ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக செலவு கணக்கு போடணும். வானம் தோண்டுவது, பில்லர் குழி தோண்டுவது, பேஸ்மெண்ட்டை உயரம், சுற்றுச்சுவர் நீளம், தரையில் டைல்ஸ் பதிப்பது, தட்டோடு பதிப்பது, உள்பூச்சு வெளிப்பூச்சு, கலர் அடிப்பது எல்லாம் சேர்த்து ஒரு கட்டடத்தில் A to Z வேலைகளுக்கு செலவு கணக்கு போட்டு மொத்த மதிப்பீடு போட்டு, அந்த மொத்த மதிப்பீட்டில் அந்த கட்டடத்தோட பரப்பளவாக வகுத்தால் வரும் அந்த ஒரு ரேட்டை தான் சதுரடி ரேட்டாக நம்ம வைத்து பேசணும் என்று சொன்னால் நஷ்டம் யாருக்குமே இல்லை. இதுதான் சரியான முறை. இப்போ இது கட்டடத்துக்கு மட்டும் பொருந்தாது, வேலி அமைப்பதற்கும் பொருந்தும். செண்டு கணக்கில் செய்கிறது, ஏக்கர் கணக்கில் வேலி போடுவது, பேசுவதெல்லாம் சரியாக இருக்காது. இதே அந்த நிலை தான் அதுக்கும் வரும். எனவே பரப்பளவில் எந்த வேலையை கொண்டு செய்தாலும் அது சரியானது அல்ல. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அதோடைய ஷேப்பை வைத்து டீட்டெயில்டாக அந்த எஸ்டிமேட் போட்டு செய்வது தான் சரியான முறை. இதை உரிமையாளரும் கணக்கில் எடுத்துக்கிறணும், கட்டட கான்ட்ராக்டரும் கணக்கில் எடுத்துக்கிறணும். வணக்கம். இதை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.